வேதனை நடுவில் இருந்து யோபு சொல்றான், எனக்கு திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமா இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஆண்டவர் ஆன்சர் பண்ணல. ஆக்சுவலா ஏன் பண்ணல தெரியுமா? இது ஆல்ரெடி குறிக்கப்பட்டாச்சு. என்னைக்கு நடக்கும் ஆண்டவரே? இன்னைக்கு நிறைய கேள்விதான். என்ன ஆண்டவரே இது? என்னைக்கு ஆண்டவரே? என்னைக்கு நடக்கணும்னு அவர் குறித்து வைத்திருக்கிறாரோ அன்னைக்கு நடக்கும். இப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவர் யோபு திரும்ப நினைச்சாரா? நினைச்சாரு. எல்லாம் திரும்ப எழும்ப பண்ணாரா? எழும்ப பண்ணார். அவன் வாழ்க்கை மீண்டும் துளிர் விட்டதா? துளிர் விட்டது. இழந்ததெல்லாம் திரும்ப கிடைத்தா? திரும்ப கிடைத்தது மாத்திரமல்ல, ரெண்டத்தனையாய் கிடைத்தது. அப்ப யோபு கேட்டதை ஆன்சர் பண்ணல. ஏன் ஆன்சர் பண்ணலன்னா, யோபு கேட்ட ஆண்டவர் நீர் குறித்தால் நலமா இருக்கும் என்று ஆல்ரெடி குறிக்கப்பட்டு விட்டது. ஆண்டவரே ஒன்று எனக்காக ஆயத்தம் பண்ண, உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சாச்சு, உனக்காக ஏற்படுத்தி வைத்து விட்டார். ஆனால் தேவன் அதை தாம் குறித்த நாள் என்று ஒன்று இருக்கிறது. 42 அதிகாரத்தை யோபுவின் வாழ்க்கை 42 பகுதியாக சொல்றேன். 14th சாப்டர்ல வரும்போதே யோபு சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு நாளை குறித்தால் நலமா இருக்கும். உடனே 15th சாப்டர்ல அவனுக்கான ஆன்சர் இல்லை. அவனுக்கான ஆன்சர் 42வது அதிகாரத்துல தான் இருந்துச்சு. நீ இந்த 41 பகுதியும் கடந்து வந்தா உனக்கான ஆன்சர் இருக்கு. யோபுவே, நீ நடக்க வேண்டிய பாதை இருக்கிறது, நீ செல்ல வேண்டிய தூரம் இருக்கிறது, நீ கடக்க வேண்டிய காலங்கள் இருக்கிறது. அவர் சகலத்தையும் அதின் காலத்துல செய்வார். உனக்காக அதை தூக்கி இங்க வைக்க மாட்டார் யோபுவே. ஆமென். அவர் ஒன்னு செய்வார், உன்னை தூக்கி அங்க கொண்டு போய் வைப்பார். அதற்கு வேண்டிய கிருபைகளை தன்னைக்கு எதுக்கு கிருபை தாரார்? என் கிருபை உனக்கு போதும்னு எதுக்கு சொல்லுகிறார்? இந்த ட்ராக் நீ நடக்கணும்னு தான். அதிகமான கிருபை உனக்கு கொடுக்கப்படுகிறதுனாலே புரிஞ்சுக்கோ, அந்த கிருபை இல்லாம உன்னால இந்த காரியத்தை உன்னால ஃபேஸ் பண்ண முடியாது. நீ சோர்ந்து போய் விடுவாய், நீ தளர்ந்து போய் விடுவாய், நீ அவ்வளவு அதிலே சுருண்டுருவ. அப்புறமா அந்த ட்ராக்கை உன்னால பாஸ் பண்ண முடியாது. உனக்கு குறித்த காலத்துல உன் நன்மையை உன் கண்கள் காணணும்னா சில பாதைகளை நீ கடந்துதான் ஆக வேண்டும். சில பாதைகளில் நீ கால் எடுத்து வைத்துதான் ஆக வேண்டும். அதற்கு உனக்கு அவருடைய கிருபை தேவை.